ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட 13th கிளாஸில் இருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் பஞ்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவர் பஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளவரை கொத்தாக 3 ஃப்ளவராக க்ரியேட் பண்ணி அதை சுற்றி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரே ஃப்ளவரே போட்டு அதை சுற்றி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே அந்த ஃப்ளவர் வந்து கிராண்டாக தெரியும். ஸோ அதுதான் ஃப்ளவர் பஞ்சஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஃப்ளவர் வந்து ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ளவர் போட்டு அதை சுற்றி டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து ஃப்ளவர் பஞ்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிற மெத்தட் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இதை வந்து எந்த ஒரு ஃப்ளவருக்குனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ப்ரில்ஸ் போட்டு அதை சுற்றி ஷேப் உள்ள பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சைடில் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரில்ஸ் போட்டு அதை சுற்றி நம்ம ஷேப் உள்ள பெட்டல் வந்து போட்டுக்கலாம். இதே போலவே ஒரு 3 ஃப்ளவர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நல்லா கொத்தாக இருக்கிற மாதிரி. இப்போ 2வது ஃப்ளவர் போட்ட மாதிரியே இந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதை சுற்றி நம்ம பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதை சுற்றியும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நல்லா போல்டாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து லைன் ஷேட் பண்ணோம்லையா அதே மாதிரி இந்த பெட்டல்ஸில் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போது இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைனை நல்லா போல்டு பண்ணிக்கலாம். இப்போது இதை சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மியூசிக்கல் வைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரில் வச்சு யூஸ் பண்ணுற ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஃப்ளவர்ஸ் ரொம்ப பேசிக்கான அரபிக் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நிறையா இருக்குங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பஞ்சஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போட்டிருக்க ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா நான் அரபிக் லீஃப் வச்சு யூஸ் பண்ணுற அந்த வைன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வைன்ஸ் போடும்போது ஃப்ளவர் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வைன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ளவர் பஞ்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வைன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த வைன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த வைனை வந்து முடிக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு பெரிய லீஃப் போடும் இல்லையா, அந்த பெரிய லீஃப் போடும்போது முடிச்ச மாதிரி போட்டுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏதோ கொடி மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரோக் போட்டதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி கர்வியாக லைன் போட்டு பிக் டாட் நடுவில் வந்து பிக் டாட், அதுக்கப்புறமா 2 பக்கமும் ஸ்மால் டாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு கர்வி லைன் போட்டு பிக் டாட் ஸ்மால் டாட்னு மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஸோ இந்த ஃப்ளவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணாலும் இந்த டெக்கரேட்டிவை வந்து நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கர்வியாக லைன் போட்டு டாட் வச்சுருக்கோம் இல்லையா அது, அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக்கு, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எல்லா ஃப்ளவருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த கர்வி லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து கீழே தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் மேலே போட்டுக்கலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சுற்றிலும் டெக்கரேட் பண்ணிட்டீங்க, ஒரு இடம் மட்டும் எம்டியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கர்வியாக லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரோக் டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளவர் வந்து எந்த ஃப்ளவர்னாலும் போட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் அரபிக் ஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைனா ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் போட்டுக்கலாம், ஒரே ஃப்ளவரே போட்டுக்கலாம் பெருசாக, இல்லைனா ஃப்ளவரையே நல்லா 3 ஃப்ளவராக போட்டு கொத்தாக கூட போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் பஞ்சஸ். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது அடுத்து சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் போட்டு, சிங்கிள் ஃப்ளவரே நல்லா பெரிய ஃப்ளவராக போட்டு சுற்றிலும் நான் வந்து டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது மாதிரி சென்டரில்
தாமரைப்பூ மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ சுற்றிலும் பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பெட்டல் வந்து எம் ஷேப் இருக்கிற பெட்டல் தான் போடணுன்ட்டு இல்லை, இது மாதிரி ஷேப்பே இல்லாமல் கூட நீங்கள் பெட்டல் வந்து ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி ஜஸ்ட்டு இது மாதிரி வளைச்சி விட்டு ஃபினிஷ் பண்ணால் இது ஒரு பெட்டல். எல்லாமே சேம் சைஸ் பெட்டல் தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இது மாதிரி பெட்டல்ஸ் வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி போட்டுட்டு இதே மாதிரி அதை சுற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் அகலகலமாக இது மாதிரி பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நல்லா ஃப்ளவர் வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் வந்து நான் வந்து லைன் ஷேட் பண்ணுறேன். லைன் ஷேட் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைனை நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளவருக்குள்ளே இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு ஃப்ளவரோட அவுட்லைனை நல்லா போல்டு பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரபிக் ஃப்ளவர் மாதிரி நான் கொடுக்குறேன். சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அது மேலே 3 பெட்டல் இருக்கிற மாதிரி 3 4 பெட்டல் இருக்கிற மாதிரி பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி அரபிக் ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அரபிக் ஃப்ளவரே நான் வந்து கொத்தா 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே நான் ஸ்ட்ரோக் டிசைன் நான் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக் டிசைன் வந்து எல்லா ஃப்ளவர் பஞ்சஸ்க்கும் நீங்கள் வந்து போடலாம். இப்போ ஸ்ட்ரோக் போட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் டிசைன் பக்கத்துலேயே 2 வைன் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 வைனும் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி கர்வியாக லைன் போட்டு அதுக்கு மேலேயே நெருக்கமாக டாட் வச்சு இந்த வைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆனால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய லீஃப் வந்து போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி வைன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கர்வியாக லைன் கொடுத்து இதில் டாட் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டிசைன் தான் கொடுக்க போகிறேன். சென்டரில் ஒரு பிக் டாட், அதுக்கப்புறமா 2 பக்கமும் ஸ்மால் டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய கர்வியாக லைன் போட்டு அப்புறம் சென்டரில் வந்து ஒரு பிக் டாட் வச்சுட்டு 2 பக்கமும் ஸ்மால் டாட், அதுக்கப்புறமா 2 பக்கமும் பிக் டாட், அது மாதிரி மாற்றி வச்சு இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளவரை சுற்றி எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கே 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வைன்ஸே 2 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நான் ஸ்ட்ரோக் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லீஃபே நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். பேசிக்கான ஸ்ஃப்ரில் வச்சு யூஸ் பண்ணுற ஃபில்லிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஸ்ஃப்ரில்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இடையில 2 ஃப்ரில் போட்டு அதுக்கப்புறமா அந்த 2 ஸ்ஃப்ரிலுக்கு இடையில ஒரு ஸ்ஃப்ரில் போட்டு மேலே டாட் வச்சு ட்ராப் மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஏன்னா பெரிய ஸ்பேஸாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு
பெரிய லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேப்பரை டச் பண்ணியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டாட்டாக கொஞ்சம் கேப் விட்டு வச்சு லாஸ்ட்டில் லீஃப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து அதாவது இதை விட சின்ன லைன் போட்டு அதை வந்து எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதை விட ஒரு சின்ன லைன் போட்டு அதில் டாட் வச்சு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு லைன் போட்டு அதில் எதையுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இதை விட சின்ன லைன் போட்டு டாட் வச்சு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே இந்த பக்கமும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இதில் சென்டரில் இருக்க ஃப்ளவர் வந்து எந்த ஃப்ளவர்னாலும் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் தான் போடணுன்ட்டு இல்லை, ஈவன் அரபிக் ஃப்ளவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அதாவது இது மாதிரியான டெக்கரேட்டிவ் ஃப்ளாரன்ஸை வச்சு நீங்கள் எந்த ஒரு ஃப்ளவரையுமே நல்ல பஞ்சஸாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூ மாதிரி ரியாலிட்டிக் செம்பருத்தி பூ மாதிரி போட்டு ஸோ அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். அதை சுற்றி நான் லீஃப் போட்டு டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். செம்பருத்தி பூக்கு இது மாதிரி பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக நீங்கள் வந்து ஷேப்லெஸ்ஸாக இந்த ஃப்ளவருக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் ரியாலிட்டிக்காக இருக்கும். இது மாதிரி 5 பெட்டல் வர மாதிரி போட்டுட்டு சென்டரில் இது மாதிரி கர்வியாக லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லைன் ஷேட் வந்து ஃப்ளவருக்குள்ளே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட அவுட்லைனை நல்லா போல்டு பண்ணிடலாம். இப்போ சென்டரில் இருக்கிற லைனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கார்னரில் இது மாதிரி டாட்டாக ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 சைடுமே நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி 2 லீஃபு சேர்ந்துருக்கிற மாதிரி லீஃப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் இது மாதிரி கோவில் லைன் வந்து 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லீஃப்க்கு வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி லைனாக போட்டுக்கோங்க. கிராஸ் லைனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த லீஃபோட அவுட்லைனையும் போல்டு பண்ணிக்கலாம். அதேமாதிரி சென்டரில் இருக்க லைனை வந்து 2 லைனுக்கு இடையில நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கீழே வந்து நல்ல பெரிய சைஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம கர்வியாக லைன் போட்டு டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பக்கமுமே இது மாதிரி 2 லீஃப் போட்டு அதுக்கு சென்டரில் 2 லீஃப் போட்டு இது மாதிரி லாஸ்ட்டில் பிக் லீஃப் போட்டு ஒரு கொடி மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அந்த கர்வி லைனுக்கு அங்கிட்டுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், 2 லீஃப் போட்டு சென்டரில் இருந்து 2 லீஃப், அதுக்கப்புறமா ஒரு பெரிய லீஃப் போட்டு ஒரு கொடி மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லீஃப் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃப்ளவருக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டல் வந்து அதோட ஷேப்லேயே அடுத்த பெட்டல் வந்து போடும் இல்லையா, அந்த ஃப்ளவர் தான் போட போகிறோம். நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன். சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுட்டு அதை சுற்றி பெட்டல்ஸ் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஷேப்பை வந்து என்ன ஷேப்னாலும் போட்டுக்கோங்க. பட் போட்ட அந்த பெட்டலோட ஷேப்லேயே தான் அடுத்த பெட்டலோட ஷேப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் சென்டரில் லைன் ஷேட் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு இதோட அவுட்லைனை நல்லா போல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி போல்டு பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றி நம்ம சில டெக்கரேட்டிவ் ஃப்ளாரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டலுக்கு சென்டரில் ஒரு ஸ்ப்ரில் வந்து போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதை சுற்றி ஹம்ப் போட்டிருக்கிறேன். அகைன் பக்கத்துலேயே ஒரு பஞ்சஸ் மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதை சுற்றி ஹம்ப் வந்து போட்டிருக்கிறேன். போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன ஃபில்லிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் ஃபில்லிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 ரவுண்ட் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டாட் வச்சு மேலே ட்ராப்ஸ் மாதிரி இழுத்துருக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு ஐடியாஸ் தான். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனியாக 1 by 1 கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவர் பன்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃப்ளாரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக 1 2 3ன்னு போட்டு கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து லைனாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து 2 லைன் வந்து எம்டியாக விட்டுட்டு அடுத்த டூ லைனில் நான் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் லைன் போட்டு அதுக்கு மேலே ஹம்ப் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நல்லா ரவுண்டாக போட்டுக்கிறேன் பாருங்கள். கிட்டக்க ரவுண்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ரவுண்டு விட்டு ஒரு ரவுண்டு வந்து நம்ம அந்த ரவுண்டை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம ஃப்ளவர் பன்ச்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அண்டு கிராண்டாக நம்மளோட ஃப்ளவரை வந்து கிராண்டாக எடுத்துக்காட்டும். அதுக்கப்புறமா மேலே 2 பெட்டலுக்கு சென்டரில் இது மாதிரி 2 லீஃப், அதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில் இருந்து 2 லீஃப் அதே மாதிரி போட்டு ஃபைனல் லீஃபை நான் ஒரு கொடி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கொடி மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற 2 பெட்டலுக்கு சென்டரில் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரில் போட்டு அதை சுற்றி ஹம்ப் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இது மாதிரியான கர்வியாக லைன் ஹெட்ஸ், அதாவது ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து கம்மா ஸ்ப்ரில் போட்டு அதுக்கு மேலே இது மாதிரியான டிசைன் போடுவோம். ஸோ அது மாதிரியான டிசைன் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக அது மாதிரி போட்டு சென்டரில், அதாவது ஒரே டாட்டில் இருந்தே அந்த எல்லா பெட்டலுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக்கல் வைனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே வைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லைன், அதுக்கப்புறமா சின்ன லைனாக லென்த்தை வந்து குறைச்சி போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இந்த மியூசிக்கல் வைன்லேயே இது வந்து இன்னுமே ரிச்சாக இருக்கும். நம்ம அதில் வந்து எஸ் ஷேப் வந்து போட்டிருப்போம். நீங்கள் வந்து எஸ் ஷேப்பும் போடலாம், இல்லைனா இது மாதிரி பாருங்கள் பாம்பு மாதிரி நெளிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டு லாஸ்ட்டில் பெரிய லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப் ஃபில்லிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ரவுண்டாக போட்டு அந்த அவுட்லைனை போல்டு பண்ணியிருக்கிறேன். இது மாதிரியான ஃப்ளவர் பன்ச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஐடியாஸ் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து வேறு ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியாக பன்ச்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சுற்றிலும் ஃப்ளவரை சுற்றி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ளாரன்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எந்த ஃப்ளவருக்கு வேணாலும் சுற்றிலும் கேப் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒரு கிராண்டான ஃப்ளவராக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சரி, ஓகேடா. நம்ம வந்து 13th கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பன்ச்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் 14ல் நம்ம பார்க்கலாம். பை பாய்.